கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவ ஒளி பிரகாசிக்க வேண்டும், மெய்யான ஒளி பிரகாசிக்க வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளை, நாம் எல்லாரும் பகலுக்குரிய பிள்ளை. இந்த பூமியில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளை. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்தால் அதை தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து, என்னோட வாழ்க்கை இந்த காரியம் தொடருதுப்பா, இது எனக்கு வேண்டாம். அந்தகார இருளான சில காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்ற ஆரம்பித்தால் இருளிலே நடவாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில இருள் இருக்காது. இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன தெரியுமா? என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது வாழ்க்கையில இருளான ஒரு காரியம் இருக்காது. நம்ம இருதயத்துக்குள்ள ஜீவ ஒளி பிரகாசிக்கும், நம்ம வாழ்க்கையில ஜீவ ஒளி பிரகாசிக்கும், நம்ம குடும்பத்துல ஜீவ ஒளி பிரகாசிக்கும். அந்த மெய்யான ஒளி நம்மளோட வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது நம்ம நடந்து போற இடமெல்லாம் வெளிச்சம். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளை என்று வேதம் சொல்லுது. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே கர்த்தர் இருந்தால் போதும், இருள் தொடராது. என்னை பின்பற்றுகிறவன், கர்த்தரை பின்பற்ற இந்த அதிகால வேளையிலே தேவன் உங்களை அழைக்கிறார். எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜெபித்து விட்டோம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருளான காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது காலையில் யோசித்தால், இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ, அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்துக்கு அவர் நமக்கு எழுதி கொடுத்த வசனம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து எப்படிலாம் வாழ சொல்லியிருக்காரு, என்ன செய்ய சொல்லியிருக்காரு, எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். உன்னை போல பிறனை நேசி. முதலாவது தேவன்ட்ட அன்பு கூறணும். ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசி. யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்ற இந்த அதிகால வேளையிலே அர்ப்பணிங்க. என கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரை பின்பற்றும் போது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா?
கர்த்தரை பின்பற்றும் போது சமாதானமா இருக்கும். எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை பின்பற்றும் போது பாதுகாப்பு உண்டு. கர்த்தரை பின்பற்றும் போது நம்ம ஜீவ ஒளியில நம்ம நடந்துட்டு இருக்கோம். மெய்யான ஒளியில நம்ம நடந்துட்டு இருக்கோம். கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தர்லா கூட வருவார். கர்த்தர் கூட வரும்போது அந்த வெளிச்சம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். எவ்வளவு மெய்யான ஒளி, அந்த ஜீவ ஒளி நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கும். யோசித்து பாருங்களேன். ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்தோன்னு, எனக்கு மெய்யான ஒளினா அர்த்தம் தெரியாது, ஜீவ ஒளினா அர்த்தம் தெரியாது. அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமா இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க 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 என்னோட வாழ்க்கையில இருளான காரியங்கள் மாறிச்சு. என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை காரியம் இருக்கோ இந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்தார். நான் ஒரு விக்கிரத்திலே, மாந்திரியத்திலே, மனுஷங்களே நம்பி பல காரியங்கள் அடிமையில வாழ்ந்தவன். அந்த இருளான பகுதியெல்லாம் அப்படியே விலகிச்சு. காரணம் எப்படி? இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பித்தேன். என்னை பின்பற்றுகிறவன் அவருடைய வசனத்தை கை கொள்ளும். அவருடைய வசனத்தை கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள வாழ்க்கையிலே எல்லா அந்தகார இருளெல்லாம் விலக ஆரம்பிச்சு. வெளிச்சத்தின் பிள்ளையா மாற ஆரம்பித்தேன். வசனத்தை கை கொள்ள வசனத்தை கை கொள்ள என்னோட வாழ்க்கையில் அவருடைய ஜீவ ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அநேக ஜனங்களுக்குள்ள, அநேக இடத்துக்குள்ளே சுவிசேஷம் பரவுறதுக்கு எவ்வளவு தூரம் மனம் திரும்பணும் அவ்வளவு தூரம் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்ப நீங்க கால வேளையில நீங்க இந்த செய்தி கேட்கும்போதே நீங்க யோசிக்கலாம், நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஜீவ ஒளி எல்லா இடத்துக்கும் பரவி செல்லும். நிறைய குடும்பத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சுவிசேஷ அறிவியலை ஆசைப்படுவாங்க. என்னை பின்பற்றுகிறவன் மெய்யான ஒளி, இந்த மெய்யான ஒளி இறங்கி வரும்போது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இருளில நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கும். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்குது மாத்திரம் அல்லாமல் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஜனங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா நம்ம மாறுவோம். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் அந்த ஜீவ ஒளி பிரகாசிக்கும் போது அந்த இடத்துல உள்ள எல்லா அந்தகார இருள் எல்லாம் விலகி ஓடிடும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. கேளுங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. நாங்க எல்லாரும் உங்க பிள்ளைதான்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்தெந்த காரியம் இருக்கோ அது எல்லாம் நீங்கிடணும். கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. நிறைய குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இந்த நாளிலும் அதிகால வேளையில புதிய நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு மனுஷனுக்கு இல்ல, ஒரு ஊருக்கு அல்ல, ஒரு நாட்டுக்கு அல்ல, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னீங்க. என்னை பின்பற்றுகிறவன் யாரெல்லாம் இயேசு ராஜாவை பின்பற்றுகிறார்களோ அவர்களோட வாழ்க்கையில இருள் எல்லாம் விலகி போகிறது, ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொன்னீங்க. நன்றி 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 நன்றி. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்து மேலே அப்பா உங்களுடைய ஜீவ ஒளி அப்பா எல்லா ஜனங்களுக்குள்ளையும் பிரகாசிக்கட்டும் ராஜா. எல்லா ஜனங்கள் மேலே இந்த ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறோம் அந்த இடத்துல ஒரு ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும் ராஜா. என் இயேசு ராஜாவுடைய மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும் ராஜா. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லி ராஜா. எந்தெந்த இடத்துல அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய அக்னி இறங்கிடும் ராஜா. பரிசுத்த அக்னி இறங்கிடும் ராஜா. ரீபா லாப ஒரு விஷகன மால ஹந்து ஒரு ஷால பாபா கபுது விகேது நிமரா கான் தோட்டு ரபாலா ரீதா நாம ருஹோ துனே ஷேதி நிமா பா ரஹோ ரபா லஹரது
ரஹதன மால ஹரு ஷெஹதனி மே ஹஸ்தனி மா ரஹோ ரோது ரிவா கந்துட்டு ரபலா லீது லபா 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 ரஹோ ரெஹே விசித்னி மேலே பிலி ஷெபி லீபா லபா லஹர்து ஷிஹாவ் ஹதுனி மால ஹர்து லாது நிஹாசி மா சிதினி மாக்கன் தூட்டு ரபாக்க உதவிக்குதுன்னா எல்லா குடும்பத்து மேலே அப்பா ஜீவ ஒளி பிரகாசிக்கிற ராஜா. எந்தெந்த இடத்துக்குள்ள அந்தகார இருள் இருக்கோ, இருளான காரியங்கள் இருக்கோ, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. எல்லா தவறான தேவையில்லாத பொல்லாத அசுத்தமான கிரியைகள், தேவையில்லாத கிரியைகள், இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. எந்தெந்த இடத்துல ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள இயேசு ராஜானுடைய ஜீவ ஒளி இறங்கி வரட்டும்பா. மகிமை ஆவியான இறங்கி வாங்க ராஜா. பரிசுத்த அக்னி இறங்கி விடு ராஜா. சத்துருக்குள்ள பட்சிக்கிற அக்னி இறங்கி விடு ராஜா. எந்தெந்த இடத்துக்குள்ள ஜெபிக்கலாம் அந்த இடத்துல ஜெபிக்க முடியாது அப்படியே போராடி எல்லா சத்துரு கிரியலாம் இயேசு நாமத்தை சுட்டு இறங்கி விடு ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்குள்ள மேற்கொள்ள அபிஷேகம் தாங்க ராஜா. ரீபா லாப ரஹதுனி மெஹிபி லஹாஷது நிமல ஹரது ரீ மாலப லப லஹுர வல ஹரதுனி ஹிபி ஹாசிபி லஹுர வல ஹரது ஷி ஹௌ ஹாஹதினி மாசிதினி மரஹுர வல ஹரஷகதன மரகன் துட்டுரபல லீபா லப லப லஹதனி மெஹிபி லஹாசிபி லஹுர வல ஹரது ரஹது லஹசி ஹிசிதினி மேரி பிதினி மேலி ஷபதுனி ஹந்தட்டன மரக்கரது ரப கட்டதன ஹோல பரஷகதன மரகன் துட்டுரப கபது வெக்கேதன எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது அப்பா பரிசுத்த அக்னியை பெற்றுக்கொள் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள் ராஜா. ரிஹதன மால ரஷகதன மால கந்தொட்டோர பக்கபது வைக்கிறதுனா பூமியின் மேல் அக்னியை போட இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அக்னி பற்றி விடுத்து ராஜா. ரிஹதன மௌரு ஷந்த நம ரக ரஹதன மரக்க ரோது ரிகான் தொட்டோர பக்கபது வைக்கிறதுனா எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. இந்த அதிகால வேளையிலே ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களும் பிள்ளைகளை நிரப்பு ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் கிறிஸ்துவோட அபயமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்பு ராஜா. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்திலும் ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறவங்களோ மகிமையின் ஆவியானவர்களும் பிள்ளையோட தங்க ராஜா. விசேஷமாக காலவேல தாழ்த்த ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. அப்பா கிருபின் வரலாம் நிரப்புங்க. ஞானம் வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பு ராஜா. விசேஷமா எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிவட்டும், மாம்ச கிரியை அழிவட்டும் ராஜா. பிதாவுக்கு பிரியமானபடி வாகனங்களை தாழ்த்த முடியும். பரிசுத்தமாவால அப்பா கிருபை தாங்கப்பா. தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா வாழ கிருபை தாங்கப்பா. விசேஷமா இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. அழிந்து போற எல்லா ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க அப்பா ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க அப்பா. விசேஷம் இந்த நாளும் 1000 மடங்கு பிள்ளைகள் ஆசிரியங்க பள்ளிக்கு பெருகட்டும். கால வேளையில கற்பத்துங்க ஜுபிறாங்க கத்தர் மனம் இறங்கி கறந்துட்டு ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாய் பிள்ளையமாக பரிபூர்ணமாக ஆசிரியங்க ராஜா. டெலிவரி போடுறாங்க கத்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ள அப்பா அதிகால வேளையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, சந்தேகம் சில குடும்பத்திலே அப்பா. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத நிறைய காரியங்கள் காலவெளியில் சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. டைவோர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. விக்கிர வழிபாடு இருக்காங்க. மாந்திரியம் பிள்ளி சுமையவில்லை. சில குடும்பத்தில் மதுபான அடிமையில் இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போற அந்தகார இருள் இருக்கோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டு அறிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்து மேல அக்னி இறங்கி வரட்டும். கத்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியர் ராஜா. உங்க நாம மட்டுமே வரட்டும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கறந்தொட்டு ஆசிரியங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் அந்த இடத்துக்குள்ள அப்பா உடைய கரம் நீட்டுங்க ராஜா. உங்க பிள்ளைகளை தொடுங்க ராஜா. அப்பா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன அந்தகார இருள் இருக்கும் எல்லா அந்தகார இருளும் விலகி போட்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கிற ராஜா. கத்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் விலக்கி அப்பா இப்பொழுதே அப்பா உடைய அக்னினால மூடுங்க ராஜா. ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமா ஹாஸ்பிட்டல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அவசர சிகிச்சையில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளத்தில் வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல விதமான வியாதியிலே அப்பா
பாதிக்கப்படுங்க எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறானோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கப்பா. எங்களுடைய பலவீனம் எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்முடைய தழும்புகளால சுகமானீர் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. காலவேளையிலே வேலைக்கு போறாங்க, டாக்டர் வேலை ஜெபிக்கிறாங்க, இதுமாக நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே அப்பா வியாபாரி ஜெபிக்கிறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, சில குடும்பத்திலே விவசாயத்துக்கு போட்டு போறாங்க, காலவேளையில போட்டில் போடுவாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா டீச்சர் ஜெபிக்கிறாங்க, காலவேளை ஐடி ஃபீல்டில் எத்தனையோ குடும்பத்திலே டிரைவிங் லைன்ல புறப்பட்டு போறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல தாய்மார் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க, பல சூழ்நிலை ஏழை எளிய ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க, பலவித சூழ்நிலை அப்பா கைவிடப்பட்ட நிலைமையிலே அப்பா அதிகால வேளையில நிறைய தேவைகளோடு சில குடும்பத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சில குடும்பத்திலே வண்டி டியூ கட்டணும், சில குடும்பத்துல இந்த மாசத்துல தேவைகள் நிறைய இருக்கு, சில குடும்பத்துல இந்த மாசத்துல தேவைகள்னு கட்ட முடியாம சூழ்நிலை இருக்கு. எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை ஜெபிக்கிறானோ எல்லா குடும்பத்தையுமே கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு ராஜாவுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கிற ராஜா. எந்தெந்த அந்தகார இருளுக்கு எல்லா செத்த கிரிகளும் இயேசு நாமத்தை சுட்டு அறியப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விதமா கிரியேசன் எல்லா பொல்லாத சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டு அறியப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியர் ராஜா. இந்த நாளையும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிங்க ராஜா. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அவனுடைய தேவைகளை சந்திப்படும் ராஜா. வீடு கட்டுறாங்க அப்பா, எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. சில குடும்பத்திலே அப்பா கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க ராஜா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை கட்டுங்க ராஜா. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பமும் நற்கிரியை செய்யப்படட்டும், நன்மை செய்யப்படட்டும், தான தர்மம் செய்யப்படட்டும்பா. இந்த நாளும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்திலும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக கர்த்தர் கூட சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியல் காலத்துடன் ஜெபிங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.